இந்த வீடியோல என்சிஇஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 10 ஆன கொலோனியலிசம் அண்ட் த கண்ட்ரி சைடோட பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம வந்து ஜோதிதாஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஜோதிதாஸ் அப்படின்றவங்க வேற யாரும் கிடையாது. ரிச் பெசன்ட்ஸ் அதாவது கொஞ்சம் பணக்கார விவசாயிகள் இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் வந்து ஜோதிதாஸ்ன்னு சொல்லுவாங்க. 18th செஞ்சுரிலாம் இந்த ஜமீன்தார்ஸ்லாம் வந்து அந்த பெர்மனன்ட் செட்டில்மென்ட் ஆக்ட்னால வந்து நெறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த மாரி ஜமீன்தார்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ற பீரியட்ல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வில்லேஜ்ல அவங்களுக்கான பொசிஷன வந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, இந்த ஜோதிதாஸ் பத்தி தான் வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து அ நார்த் பெங்கால்ல டிஜான்பூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிரான்சிஸ் புச்சானஸ் அப்படின்றவரு வந்து இந்த ஜோதிதாஸ் பத்தி நெறைய வந்து ரிசர்ச் பண்ணி, அவரு வந்து ஒரு பப்ளிஷே வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஜோதிதாஸ் பத்தி வந்து நெறைய விஷயங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஜோதிதாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 19த் செஞ்சுரில நெறைய இடங்கள வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நிலம் வந்து யார் அதிகமா வச்சிருப்பாங்கன்னா, ஜமீன்தார்ஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. பட் நெறைய வந்து கிரைசிஸ் வர்றதுனால, இந்த 19த் அண்ட் 18த் செஞ்சுரிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜோதிதார்ஸ் வந்து அந்த இடங்கள வந்து அபகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அந்த நிலங்கள இவங்க நெறைய வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட வந்து ஒருத்தரே வந்து சில நேரங்கள்ல 1000 ஏக்கர் அளவுக்கு வந்து நிலங்கள வந்து வாங்குற அளவுக்கு வந்து இந்த ஜோதிதார்ஸ் அப்படின்ற ரிச் பெர்சன்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த ஜோதிதாஸ் வந்து இந்த நிலங்கள மட்டும் வாங்குறது இல்லாம, அந்த லோக்கல் ட்ரேட்ல வந்து அத வந்து கண்ட்ரோல் பண்றது, மணி லெண்டிங் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த ரீஜியன்ல இருக்கிற கல்டிவேஷன் அவங்களோட கண்ட்ரோல் எடுக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த ஜோதிதாஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஜோதிதார்ஸ்லாம் வந்து அந்த லேண்ட வந்து கல்டிவேட் பண்றாங்க இல்லையா? அத வந்து ஷேர் சாப்பர்ஸ் மூலியமா வந்து பண்ணாங்க. இந்த ஷேர் சாப்பர்ஸ் அப்படின்றவங்கள வந்து அதியார்ஸ் அப்படி இல்லன்னா வந்து பார்கார்தார்ஸ் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. இது என்ன முறைன்னா, ஆக்சுவலி இந்த இந்த ஜோதிதாஸ் வந்து லேண்ட் வச்சிருக்காங்க இல்லையா? இந்த லேண்ட்ல இவங்களே டைரக்ட்டா வந்து கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஷேர் சாப்பர்ஸ் அப்படின்றவங்கள்ட்ட வந்து நீங்க இந்த லேண்ட கல்டிவேட் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான வேலை ஆட்கள், அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, அந்த நிலத்துல அதாவது இந்த ஜோதிதாரோட நிலத்துல வந்து என்ன விளைய வைக்கணுமோ, கல்டிவேட் பண்ணணுமோ, கல்டிவேட் பண்ணி, அறுவடை பண்ணி எல்லாமே ஃபுல்லா அவங்களே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. பட் ஒரு தடவ அறுவடை பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராஃபிட்ன்றது வரும் இல்லையா? இந்த ப்ராஃபிட்ல பாதிய வந்து இந்த ஜோதிதார்ஸ்ட்ட குடுத்துட்டு, மீதி பாதிய வந்து அந்த ஷேர் சாப்பர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாரி தான் வந்து இந்த ஜோதிதார்ஸ் வந்து கல்டிவேஷன் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த ஜோதிதார்ஸோட ப்ளஸ் பாயிண்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்போ ஒரு லேண்ட வந்து வச்சிருக்காங்கன்னா, அதுக்கு நியர்பையே இருப்பாங்க. அதாவது வந்து அவங்க வில்லேஜ்ல தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஜோதிதாஸ் வந்து இருந்திருக்காங்க. ஜமீன்தார்ஸ்லாம் அவங்க வந்து அர்பன் சிட்டீஸ் அதாவது வந்து சிட்டி சைட்ல வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து இருப்பாங்க. ஆனா, அவங்க வந்து வில்லேஜ் சைட்ல இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் ஜோதிதார்ஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க வந்து வில்லேஜ்லயே இருக்காங்க. வில்லேஜ்ல இருக்கக்கூடிய நிலங்கள வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல வந்து வச்சிருக்காங்க. இதனால இவங்க டைரக்ட்டா அந்த லேண்ட கண்ட்ரோல் பண்றதுனால, இன்னும் வந்து பவர்ஃபுல்லாவும், எஃபிஷியன்ட்டாவும் வந்து இந்த ஜோதிதார்ஸ் வந்து ஜமீன்தார்ஸ விட இந்த லேண்ட வந்து அ எடுத்துக்கிட்டாங்க. இல்லன்னா வந்து இத வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த ஜோதிதாஸ் இது மட்டும் இல்லாம ஜமீன்தாஸ்க்கு வந்து இன்னும் சில பிரச்சனைகள் வந்து குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்டின்னா, அ ஜம்மா ஆஃப் த வில்லேஜ வந்து இன்கிரீஸ் பண்ண சொல்றாங்க. இந்த ஜம்மா அப்டின்றது என்ன அப்டின்னா, அந்த ரெவென்யூ கலெக்ட் பண்றாங்களே, அத வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றத தான் வந்து ஜம்மா அப்டின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. வில்லேஜஸ்க்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஜமீன்தார்ஸ்க்கு கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான பேமெண்ட்ஸ் வந்து இந்த ஜோதிதாஸ் வந்து குடுக்கறது கிடையாது. ஸோ, அதனால அவங்க நெறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது வந்து அவங்க வந்து அந்த பேமெண்ட் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆஃபீசர்ஸ்க்கு குடுக்குறதுல வந்து நெறைய வந்து பிரச்சனைகள் வந்து இதனால சந்திக்கிறாங்க. இதனால இந்த ஜோதிதாஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட பிரச்சனைகள வச்சு இவங்களும் வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அந்த லேண்ட இவங்க அபகரிச்சுக்கிறது. இந்த மாரி பண்ணி இவங்களும் வந்து பவர்ஃபுல்லா வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா வந்து நார்த் பெங்கால்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஜோதிதாஸ் அப்டின்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஈவன் வந்து அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் ஹெட்மேன்ஸ் இருக்காங்களே, அவங்களும் இந்த பீரியட்ல வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. பெங்கால் ஃபுல்லாவே வந்து இந்த ஜமீன்தார்ஸ் அப்டின்றவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பவர இழந்துட்டு, இந்த ஜோதிதார்ஸ், வில்லேஜ் ஹெட்மேன்ஸ் இருக்காங்க இல்லையா? இவங்கலாம் கொஞ்சம் பவருக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல. அதாவது வந்து இந்த 18த் அண்ட் 19த் செஞ்சுரில அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த ஜோதிதாஸ் இல்லன்னா வந்து ஹெட்மேன்ஸ் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு சில வேற பேர்களும் வந்து சொல்றாங்க. வேற வேற இடத்துல இவங்களுக்கு வேற வேற பேர்கள் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜோதிதார்ஸே சில இடங்கள்ல வந்து ஹோல்டர்ஸ் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, கந்திதார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல வந்து மண்டலாஸ் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து அந்த பேர் வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து ஜோதிதாஸ் அப்படின்றத வந்து வேற மாரியும் வந்து ரெஃபர் பண்றாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க.
நெக்ஸ்ட் டாபிக் வந்து த ஜமீன்தார் ரெசிஸ்ட். அதாவது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஜமீன்தார்ஸ் வந்து அந்த பேமெண்ட்ட வந்து குடுக்குறதுல வந்து நெறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க நெறைய வந்து கீழ இறங்கி வர மாரி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இத வந்து ரெசிஸ்ட் பண்றாங்க. நம்ம வந்து கீழ இறங்கக்கூடாது. நம்ம தான் வந்து பெரிய பவர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கிட்ட தான் லேண்ட் இருக்கணும் அப்டின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த ஜமீன்தார்ஸும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா வந்து 2 விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த லேண்ட் வந்து அவங்க கைய விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக 2 முக்கியமான விஷயங்கள வந்து கடைப்பிடிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஃபிடிஷியஸ் சேல்ஸ். இன்னொன்னு வந்து என்னன்னு நெக்ஸ்ட் சொல்றேன். இந்த ஃபிடிஷியஸ் சேல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்களால அந்த ரெவென்யூவ குறிப்பிட்ட டைம்ல வந்து அந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்க்கு குடுக்க முடியலன்னா, அவங்களோட நிலத்த வந்து ஏலத்துல விடுவாங்க. அந்த மாரி நிலத்த வந்து ஏலத்துல விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே அத வந்து பை பண்றது, அந்த பை பண்ணும்போது அந்த காச கட்டாம போறது, இந்த மாரி வந்து நடக்கும். திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லேண்ட் வந்து அந்த ஜமீன்தாருக்கே வந்து வந்துரும். இல்லன்னா வந்து சில நேரங்கள்ல அவங்க அம்மாவுக்கும், மனைவிக்குன்ற மாதிரி பெண்கள் பேர்ல வந்து அந்த லேண்ட வந்து எழுதி வச்சுருவாங்க. இந்த மாரி பெண்கள் பேர்ல இருக்கிற லேண்டுக்கு வந்து எந்த வந்து இந்த பெர்மனன்ட் செட்டில்மென்ட் ஆக்ட் கீழ வராதுன்னு சொல்லிட்டு வந்து அப்போ ஒரு சட்டம் இருக்கும். அதனால வந்து அவங்க வீட்டு பொண்ணுங்க பேர்ல வந்து இந்த லேண்ட வந்து எழுதி வைக்கிறது. மீதி இருக்கிற லேண்ட வந்து என்ன பண்றதுன்னா, இந்த மாரி ஏலத்துல விட்டா அவங்கள ஆட்களே வச்சு ஏலத்துல எடுத்து அந்த லேண்ட திருப்பி அவங்களே எடுத்துக்கிறது. இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 1793 இருந்து 1801 வரைக்கும் 4 பெரிய ஜமீன்தார்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெங்கால்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 4 ஜமீன்தார்ஸ் வந்து இந்த பினாமி முறையில அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஏலத்துல வந்து அவங்களோட ஆட்கள வச்சு வந்து அந்த இத வாங்குவாங்கன்னு, அந்த முறையில வந்து இந்த லேண்ட வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. செகண்ட் திங் என்னன்னா, ஒரு வேள வந்து இந்த ஏலம் வந்து விடுறாங்களே, அப்ப வந்து ஏதாவது வந்து ஒரு ஜோதிதார்ஸோ இல்லன்னா வேற யாராவதோ வந்து அந்த நிலத்த வந்து வாங்கிட்டாங்கன்னா, இவங்களோட ஆட்களுக்கு பதில் வேற யாராவது ஒரு வெளியாள் வந்து வாங்கிட்டாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து அந்த நிலத்த வந்து அடிச்சு புடுங்குறது. இந்த மாரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த ஜமீன்தார்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சில லத்தியாஸ்ன்னு இருப்பாங்க. அதாவது வந்து ஸ்டிக் வச்சுட்டு வந்து அவங்களுக்கு புரொடெக்ட் பண்றவங்க. அவங்கள தான் லத்தியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லத்தி வச்சிருக்கிறதுனால. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த 3 பெர்சன் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னா, அவர்ட்ட இருந்து அந்த இடத்த வந்து அடிச்சு புடுங்கிர்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்டி இல்லன்னா வந்து அந்த நிலத்துல போய் யாருமே வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா, அந்த வேலை செய்ற சின்ன சின்ன விவசாயிகள் கூட பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க ஜமீன்தார்னா நம்ம ஜமீன்தாருக்கு கீழ தான்ப்பா நம்ம வேலை பார்க்கணும். நம்மளோட ஆள் இவங்க தான். நம்ம இவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்டின்ற மாரியான ஒரு மைண்ட் செட்ல மத்த யாராவது அந்த லேண்ட வாங்கிட்டு, அந்த லேண்டுக்கு போய் எந்த வேலையுமே வந்து செய்யாம இருக்கிறது. இந்த மாரியான நெறைய தொந்தரவு குடுக்கறதுனால, இந்த ஜமீன்தார்ஸோட லேண்ட் வந்து பெரும்பாலும் அவங்க கிட்டயே வந்து மறுபடியும் மறுபடியும் போய் சேர்ற மாரி ஆயிடுச்சு. என்னதான் இந்த ஜமீன்தார்ஸ் வந்து நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாலும், அவங்களோட நிலைப்பாட்ட வந்து அதாவது அவங்களோட அந்த பொசிஷன அவங்க நெறைய வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நெறைய வழிமுறைகள் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பா 1790ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. அவங்க அந்த பவர்ல தான் வந்து என்னதான் ட்ரபிள் இருந்தாலும் அந்த பவர்ல வந்து இருந்துட்டு இருந்திருக்காங்க. 1930ல வந்து ஒரு கிரேட் டிப்ரஷன் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த கிரேட் டிப்ரஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஜமீன்தாரோட பவர் வந்து வில்லேஜ்ல ரொம்ப வந்து கீழ போயிடுது. இதுக்கப்புறமா வந்து அந்த ஜோதிதாஸ் அப்டின்றவங்க வந்து ஒரு நிலையான பொசிஷனுக்கு வந்து அந்த வில்லேஜ் சைட்ஸ்லலாம் வந்து வந்துட்டாங்க அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஜோதிதாஸ் ஆஃப் டிஜான்பூர் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த பிரான்சிஸ் அப்படின்றவர் வந்து இந்த ஜோதிதாஸ் பத்தி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் சர்வே பண்ணி எழுதியிருப்பாருன்னா, அந்த நோட்ஸ தான் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. அவர் இதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த ஜோதிதாஸ் வந்து இந்த இப்ப ஜமீன்தார்ஸ்க்கு நம்ம ஏன் பணம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணம்லாம் குடுக்காம வந்து கம்மியான அமௌண்ட் வந்து குடுத்துட்டுருக்காங்க. இதனால அந்த ஜமீன்தார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் போறது, அந்த கோர்ட்டுக்கு போய் வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த மாரிலாம் வந்து பண்றாங்க. ஈவன் வந்து அந்த ஜோதிதாஸ தூக்கி வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஜெயில்ல கூட வைக்கிறாங்க. இந்த மாரி ஜெயில்ல வைக்கிறதுனால இந்த ஜோதிதாஸ்லாம் என்ன பண்றாங்க அப்டின்னா, இவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டா வந்து அ மறுபடியும் வந்து எகெயின்ஸ்ட்டா எல்லா விஷயமும் பண்றது, இந்த மாரியே வந்து இவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஈவன் வந்து இவங்க வந்து பேமெண்ட் என்னதான் இவங்க வந்து இந்த மாரி எங்கள வந்து ஜெயில்ல வச்சுட்டாங்கன்னு, இவங்க மேலேயே திருப்பி வந்து அந்த கோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் பண்றாங்க. இந்த கோர்ட்டுக்கு போறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய ரெவென்யூவும் வந்து சரியா குடுக்காம பண்றாங்க. இவங்க குடுக்கறது மட்டும் இல்லாம, மத்த பெசன்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களையும் வந்து நீங்க குடுக்காதீங்க அப்டின்ற மாரி வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அப்டின்ற மாரி வந்து இந்த ஜோதிதாஸ் பத்தி வந்து இந்த பிரான்சிஸ் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. அததான் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல வந்து அந்த பெர்மனன்ட் செட்டில்மென்ட் ஆக்ட் எப்படி வந்து வொர்க் ஆகுது அப்படின்ற மாரி. அதாவது வந்து ஜமீன்தார்ஸ் வந்து கம்பெனிக்கு பணம் தரணும். ஜமீன்தாருக்கு வந்து அந்த விவசாயிகள், அதுக்கப்புறம் வந்து ஜோதிதாஸ் இவங்கலாம் வந்து பணம் தரணும். இதுதான் வந்து இந்த சார்ட்ல வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த ஜமீன்தார்ஸ் பத்தி நம்ம பார்த்தது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீட்டெயில்டா இந்த லெசன பார்க்கலாம். தேங்க் யூ.